எங்கள யாராவது நாயேன்னு பேசினா, கைகலப்பாகி, வெட்டுக்குத்தாகி, கொலை அளவுல போய் நிக்குது. அப்படிப்பட்ட நாய பற்றி எனக்கு சில தகவல்கள் தெரியும். நீங்க ஒரு நாய்க்கு சாப்பாடு போட்டு 20 வருஷத்துக்கு பிறகு அந்த நாய போய் பாருங்க. அது உங்கள மறக்காது. தான் பாசமா வளர்க்கிற அந்த வீட்டு எஜமானன்ட்ட காலடி சந்தத்த அந்த நாய் நினைவுல வச்சிருந்து, ஃபுல்லா பாதுகாப்பு அந்த எஜமானுக்கு குடுக்கும். அந்த எஜமானுக்கு எதிரான மனநிலையில யாராவது வந்தாலும் கடிச்சு குதறத்தான் நிக்கும். நீங்க ஆசையா வளர்த்த நாய விட்டுட்டு வெளியூருக்கோ, வெளிநாட்டுக்கு போய் நீங்க செட்டில் ஆனீங்கண்டா, நீங்க இல்லாம அந்த நாய் 3 மாசம் தான் உயிரோட இருக்கும். அதே சமயம் தான் ஆசையா வளர்த்த எஜமான் செத்து போயிட்டாருண்டா, அவற்றை கல்லறைக்கு மேலேயே படுத்திருந்து அந்த நாயும் செத்து போயிரும். ஆசையா வளர்த்த நாய் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு உங்கள விட்டு வெளியில போயிரும். நீங்க சந்திக்க கிடைக்காது. 2வது தன்னுடைய இறுதி காலம், மரண காலம் வரைக்க அந்த எஜமான கவலைப்படுத்தக்கூடாத மனநிலை அந்த நாய்க்கு வந்து அந்த நாய் உங்கள விட்டு வெளியில போயிரும். அப்படியே பச்சை புள்ளைய தூக்கி கிணத்துல போட்டு போறானுங்கள்டா. கழுத்த அறுத்து நகைய களவெடுத்து போறாங்க. ஆயுதம் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காரணம் இந்தந்த காரணத்துக்காக சனத்த கொல்றானுங்க. இதே நாய் செய்யறதில்ல பாருங்க. யாராவது எங்கள நாயேன்ட்டு பேசினா, நாய் தான்டா கோவப்படணும். நாங்க கோவப்படக்கூடாது. சிந்தித்து செயலாற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் அன்புடன்.